நண்பர்களே, இங்க பாருங்க. இந்த மேட்ரு வெறி பிடிச்ச மொட்டை அவன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான். இதுதான் இவன் பையன். இந்த மொட்டை மருமகளோட அழகுல அப்படியே மயங்கி போறான். அவளை பார்க்க பார்க்க இவன் தம்பி அப்படியே நெட்டுக்குது. இவளை எப்படியாவது பதம் பார்க்கணும்னு மனசுல ஆசைகளை வளர்த்துக்கிறான். அடநாதாரி, உனக்கு இப்படி ஒரு அழகான பொண்டாட்டி தேவையாடா அப்படின்னு சொந்த பையன் மேலேயே பொறாமப்படுறான். குலாப் ஜாமுன் மாதிரி இருக்கிற மருமகளை பார்த்து அப்படியே ஜொல்லு விடுறான். இந்த பொண்ணும் குளிச்சு ரெடியாகி ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக அழகை ஏத்திக்கிறான். டே, இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா ஏதாவது தெரியுமாடா? உனக்கு எப்படி போடணும், எப்படி மஜாவா விளையாடணும் ஏதாவது தெரியுமாடா முட்டா பயல் அப்படின்னு அப்பா கேட்க ஒண்ணுமே தெரியாதுன்னு பையனும் ஒத்துக்கிறான். அதுக்கு அப்பா சொல்றாரு, எல்லாமே டீட்டெயிலா அப்புறம் சொல்லித்தரேன். இப்ப போய் பொம்மையை வச்சு விளையாடுற மாதிரி எதையாவது அமுக்கி பிசைஞ்சு விளையாடு அப்படின்னு சொல்லி பையனை அந்த ரூமுக்குள்ள தள்ளி விடுறான். இவனும் உள்ள வந்து மிட்டாய் கடையை பார்த்த மாதிரி என்ன பண்றதுன்னே தெரியாம வேந்த வேந்த முழிக்கிறான். உள்ள என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்காக கதவுல ஒரு ஓட்டையை போட்டு அப்பாவும் ரூமுக்குள்ள பாக்குறாரு. அடப்பண்ணார ஏதாவது பண்ணுடா, என்னடா பாத்துக்கிட்டே நிக்கிற, ஐயோ மெழுகு சில மாதிரி இருக்காளே, உள்ள போய் வெறித்தனமா ஷாட் போடணும் போல இருக்கே அப்படின்னு இவனுக்கு அப்படியே மண்டையே பிச்சுக்குது. உடனே உள்ள வந்து பையனுக்கு சின்னதா ஒரு கிளாஸ் எடுக்கிறான். உம்மா எல்லாம் கொடுத்து விளையாடுறான். அதுக்கப்புறம் இதை எடுத்து அதுல விடு அப்படின்னு இவன் சொல்ல பையனுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டது. உள்ள என்ன நடக்குதுன்னு திரும்பவும் பாருகிறான். கில்மாவா ஒரு விஷயமும் பண்ணாம சின்ன சின்ன பொம்மைங்களை கட்டில்ல வச்சு விளையாடிட்டு இருக்கிறான். அதை பார்த்ததும் அப்பனுக்கு வந்தது பாரு கோபம். உள்ள வந்து அவன் சட்டையை பிடிச்சு இழுத்து, உன்னால முடியலன்னா கிளம்புடா, நான் பண்றேன்னு சொல்லி அவனை பிடிச்சு அப்படியே தள்ளி விடுறான். அவன் மண்ட டேபிள்ல வந்து பட்டு அவன் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அதுக்கப்புறம் மாமனார் ஆரம்பிக்கிறார் பாரு அவரோட விளையாட்ட. ஐயோ, கரும்பு காட்டுல யானை நுழைஞ்ச மாதிரி நல்ல களத்துல இறங்குறாரு. அவனுக்கு வண்டி ஓட்ட தெரியல. இப்ப பாரு நான் எப்படி ஓட்டுறேன்னு சொல்லி எடுத்த உடனே டாப் கியர் போறாரு. தூக்கி போட்டு மஜாவான விளையாட்டை கண்ணாபினான்னு ஆரம்பிக்கிறான். இவளை முதல் நாள் பார்த்ததுல இருந்து அவன் மனசுல தேக்கி வச்சிருந்த ஆசைகள் எல்லாத்தையும் அப்படியே தெறிக்க விடுறான். அவனுக்கு தெரிஞ்ச எல்லா ஆங்கிள்லையும் ஷாட் மேல ஷாட் போட்டு வெளுத்து வாங்குறான். வெளியில ஜோரா மழை பெய்யுது. மழையில நனைஞ்சுக்கிட்டே விளையாடுறாங்க. இதெல்லாம் தப்பு கிடையாதா? இதெல்லாம் வெளியே தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடாதா அப்படின்னு இந்த பொண்ணு கேட்க மொட்டை சொல்றான், தப்பு ரைட்டெல்லாம் நீ பேசாத. நான் கொடுக்கும்போது நீ நல்லா என்ஜாய் பண்ணதை நானும் பார்த்தேன். உன்னை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு என் பையனுக்கு தெரியல. நீ பகல்ல அவன் பொண்டாட்டியா இரு, ராத்திரியில நம்ம 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். வெளியே யாருக்குமே தெரியாம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மொட்டை சொல்ல இந்த பொண்ணு இந்த மஜாவான விளையாட்டுக்கு ஒத்துக்கிறான். இந்த மொட்டை அவன் தம்பியை பெருசாக்குறதுக்கும் அதை ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்கும் நிறைய எக்ஸசைஸ் எல்லாம் பண்றான். பொம்மால 3 வாட்டர் மெலனை தம்பியில கட்டி தொங்க விட்டுட்டு ஒரு ஏணியில் ஏற்றான். அப்புறம் அவன் தம்பியை வச்சு வாட்டர் மெலனை பீஸ் பீஸா வெட்டுறான். தம்பியில கயிறை கட்டி அதை ஒரு மாட்டை வச்சு இழுக்க வைக்கிறான். மண்ணுல அம்மனை கட்டையா புஷ்அப்ஸ் எடுத்து மருமகளோட பெயரை தம்பியை வச்சே எழுதுறான். இப்படி எல்லாம் இவன் தினமும் செய்யறதால இவன் தம்பி இரும்பு மாதிரி இருக்கு. இவனோட அரண்மனையில அவனுக்கு 50-60 பொண்டாட்டிங்க இருக்காங்க. தினமும் 4-5 பொண்டாட்டிங்களை ஒரே நேரத்துல பதம் பாருகிறது தான் தலைவரோட வழக்கம். இவன் மணி அடிச்சு கூப்பிடும்போது இவன் பொண்டாட்டி இங்க வந்து லைன்ல நிப்பாங்க. அவனோட மூடுக்கு ஏத்த மாதிரி அதுல யாராவது 5-6 பேரை செலக்ட் பண்ணி அவன் ரூம் கொண்டு போயிடுவான். நிறைய மிருகங்களோட தம்பி கொட்டை இதெல்லாம் தான் இவனோட சாப்பாடு. அதை வேக வச்சு இல்லைன்னா வறுத்து சாப்பிடுவான். வேற எதுவும் சாப்பிட மாட்டான். அவனோட முழு வாழ்க்கையையும் மேட்ரு பண்ணி என்ஜாய் பண்ணணும்னு டெடிகேட் பண்ணி வச்சிருக்கான். நல்ல வெறித்தனமா மேட்ரு பண்ற சிந்தனைகளை விட இந்த சொட்ட மண்டைக்குள்ள வேற எதுவுமே இல்லை. இவங்க தான் படத்தோட ஹீரோயின், இந்த மொட்டையோட பொண்ணு. இவளுக்கு பசங்களை மாதிரி காலேஜுக்கு போய் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா மொட்டை இவளை காலேஜுக்கு விட மாட்டான். நீ பாக்குறதுக்கு மில்கி பார் மாதிரி ரொம்ப அழகா இருக்கிற. உங்க காலேஜ் பசங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து உன்னை நாசம் பண்ணிடுவானுங்க. காலேஜுக்கெல்லாம் போக வேணாம், வீட்லயே உட்காந்து படி அப்படின்னு திட்டுறாரு. இந்த ட்ரிப்புக்கு தான் படத்தோட ஹீரோ. இவன் காலேஜில் படிக்கிறான். எங்கள் காலேஜில் நீ வந்து படி, ரொம்ப சூப்பராக இருக்கும். தம்பி கொட்டை மேட்டர் எப்படி பண்ணுறது இதெல்லாம் தான் எங்கள் காலேஜில் சொல்லித்தராங்க. அப்படிப்பட்ட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு காலேஜ். அதெல்லாம் நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து படித்தோன்னா ரொம்ப மஜாவாக வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு இவன் சொல்ல ஹீரோயினுக்கு இவன் கூட காலேஜில் சேர்ந்து படிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. மொட்டையும் அவனோட ஒரு பொண்டாட்டியும் பகல்லையே அவங்களோட கில்மாவான விளையாட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்டாட்டிக்கும் மொட்டையோட இரும்பு மாதிரி இருக்கிற முரட்டு தம்பிய ரொம்ப பிடிக்கும். அதை அப்படி குஜால் பண்ணி விளையாடும் போது மொட்டையோட பொண்ணு வீட்டுக்கு வந்துடுறா. பொண்ணு பாத்திர போறான்னு சொல்லி பொண்டாட்டியை டக்குன்னு டேபிளுக்கு அடியில உட்கார வச்சு நல்லா வாய் வேலை செய்ய வச்சு என்ஜாய் பண்றான். கீழே உடாந்துகிட்டு பொண்டாட்டியும் வேற லெவல்ல ஒரு வேலையை பார்க்கிறா. அவ உறிஞ்சு எடுக்க மொட்டையால பேசவே முடியல.
இவன் பொண்ணு வளர்ந்துட்டா, அதனால அப்பா என்ன பண்றாரு, டேபிள் காடியில என்ன வேலை நடக்குது அப்படின்னு பொண்ணுக்கு ரொம்ப கிளியரா புரியுது. நம்ம இருக்கும்போதே நம்ம அப்பா இப்படி பண்றாரே அப்படின்னு இவன் பொண்ணும் பயங்கரமா வெட்கப்படுறான். அதை ஃபல்லா உள்ள எடுத்து விளையாடுறதால இவனால பேசவே முடியல. உயிர் போய் உயிர் வருது. இன்ப வெள்ளத்துல அப்படியே துடிச்சு போறான். இன்னும் நல்லா ஆழமா இறக்கி சில்லறையை சிதற விட்டு சுண்ணாம்பு அப்படியே பீச்சி அடிக்கிறான். அன்னைக்கு நைட்டு இவன் பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போறா. காலேஜில் சேர்றதுக்காக வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகும்போது மொட்டை வந்து கரெக்டா பிடிக்கிறான். நான் எவ்வளவு சொல்லியும் நீ கேட்க மாட்டல்ல. உனக்கு காலேஜுக்கு போகணும்னு அவ்வளோ ஆசையா இருந்தா நீ போ. ஆனா நான் காமிக்கிற இந்த மேட்ரு கவசத்தை நீ உன் ட்ரெஸ்க்குள்ள போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த விசித்திரமான ட்ரெஸ்ஸை அவன் பொண்டாட்டிக்கு மாட்டி விட்டு அதை ஹீரோயினுக்கு காமிக்கிறான். இது என்ன மாதிரி ட்ரெஸ்ஸுனா எவன் நினைச்சாலும் ஹீரோயினை மேட்ரு பண்ணவே முடியாது. அது மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு. காய்குண்டு இடுப்புல எல்லாம் எங்க தொட்டாலும் கையறந்து போற மாதிரி சின்ன சின்ன மிஷின் எல்லாம் செட் பண்ணி இந்த ட்ரெஸ்ஸை செஞ்சிருக்காங்க. அந்த இடத்துல எவனாவது தம்பியை விட பார்த்தா அது துண்டா போயிடும். அப்படின்னு செட் பண்ணி வச்சிருக்கான். இந்த ட்ரெஸ் சாவி போட்டாதான் அவுக்க முடியும். அந்த சாவியையும் அவனே வச்சுக்கிறான். ஒரு விசிறியை எடுத்து அந்த ட்ரெஸ்க்குள்ள சொருகி அதை டெஸ்ட் பண்ணி காமிக்கிறான். எவனாவது உன்னை போட முயற்சி பண்ணா அவன் தம்பி இப்படிதான் ஆகும்னு சொல்லி அந்த விசிறியை காமிக்கிறான். அட நாதாரி நாயே, காலேஜுக்கு போகலாம், ஆனா மேட்ரு பண்ணக்கூடாதுன்னா பின்ன எந்த மயிருக்கு நான் காலேஜுக்கு போகணும் அப்படின்னு ஹீரோயினும் ஒரு மாதிரி பார்க்குறா. அதை அப்படியே கட் பண்ணிட்டு ஹீரோவோட மேட்ரு வித்தைகளை சொல்லி கொடுக்குற காலேஜ் காமிக்கிறாங்க. ஹீரோவும் உல்லாசமா உட்காந்து மேட்டர் புக் படிச்சுட்டு இருக்கிறான். அந்த இடத்துக்கு ஹீரோயின் வர அவளையும் இந்த காலேஜில் சேர்த்துக்கிறாங்க. இங்கே பார்த்தா பசங்களாம் லைனாக நின்றுக்கிட்டு கையடிச்சு விளையாடுறாங்க. யாரோட சுண்ணாம்பு அதிக தூரம் போகும்னு அவனுங்களுக்குள்ள ஒரு போட்டி. நிறைய பெரிய பெரிய தம்பிங்களை ஒரே நேரத்தில் பார்த்து ஹீரோயின் அப்படியே வெட்கப்படுறான். அந்த இடத்துல இருந்து வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி சூடா தேன் சுரக்க ஆரம்பிக்குது. அவ அனுபவிக்கிற ஃபீலிங்ஸை அவளால சொல்லவே முடியல. ஒரே நேரத்துல இப்படி விதவிதமான தம்பிங்களை பாப்பான்னு அவ கனவுல கூட எதிர்பார்க்கல. உடனே அவனுங்களுக்கெல்லாம் இவளை பார்த்து மூடாகி ஹீரோயினை நல்லா பதம் பார்க்கலான்னு ரொம்ப கில்மாவா விளையாட ஆரம்பிக்கிறாங்க. காய்குண்டி இடுப்புல எல்லாம் பிடிச்சி அமுக்கி பிசையும் போது அப்பா போட்டு விட்ட மேட்ரு கவசத்துல இவனுங்க கையெல்லாம் மாட்டி எல்லார் கையும் அப்படியே அறந்து போகுது. இவளை பார்த்து பயந்து அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் ஹாஸ்டல்ல ஒரே ரூம்ல தங்குறாங்க. இப்படி எல்லாம் சான்ஸ் நமக்கு கிடைக்க மாட்டதே. ஹீரோ நல்ல கொரட்டை விட்டு தூங்க ஹீரோயினும் அவளோட பெட்ல போய் படுத்துக்கிறா. விதவிதமான பெரிய பெரிய தம்பிங்களை இன்னைக்கு ஒரே நேரத்துல பார்த்ததால அவளால தூங்கவே முடியல. அதுங்க கிட்ட எல்லாம் முரட்டு குத்து வாங்கினா எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பார்க்கிறா. கிழு கிழுன்னு அந்த இடத்துல நல்லா விரல் வித்த செஞ்சு நல்லா உல்லாசமா கையடிக்கிறா. நிறைய தம்பிங்க ஒரே நேரத்துல பதம் பார்க்குற மாதிரி ஒரு சீனை கற்பனை பண்ணிக்கிட்டு ரொம்ப ஆழமா இறங்குறான். ஹீரோ நல்லா கொரட்டை விட்டு தூங்குறான். அவன் பார்க்க மாட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உலகத்தையே மறந்து ரொம்ப மஜாவா கையடிக்கிறான். பச்சுக்கு பச்சுக்குன்னு ஹீரோயின் கையடிக்கிற சவுண்டை கேட்டு இவன் எழுந்துக்கிறான். எல்லாரும் தூங்கிட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோயினும் உல்லாசமா கையடிக்கிறான். ஹீரோயினுக்கு தெரியாம மெதுவா பக்கத்துல வந்து இவன் எல்லாத்தையும் பார்க்கிறான். அவ கண்ணை மூடிக்கிட்டு பண்றதால இவன் பக்கத்துல நிக்கிறது அவளுக்கு தெரியல. இதெல்லாம் பார்த்து இவனுக்கு பயங்கரமா மூடாகி அவளை போடுற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு இவன் பயங்கரமா கையடிக்கிறான். 2 பேரும் உலகத்தையே மறந்து ரொம்ப மஜாவா விளையாடுறாங்க. கையடிச்சுக்கிட்டே நடக்கும்போது இவன் கால் ஸ்லிப் ஆகி தட்டி தடுமாறி அப்படியே போய் ஹீரோயின் மேல விடுறான். அவ ஜட்டியில இருக்கிற மிஷின்ல இவன் தம்பி மாட்டிக்குது. அதாவது ஹீரோயினை யாரும் மேட்ரு பண்ணாம இருக்கிறதுக்காக அவங்க அப்பா போட்டுவிட்ட அந்த மேட்ரு கவசத்துல இவன் தம்பி மாட்டி அது துண்டா போயிடுது. மலை மேல ரொம்ப விசித்திரமான ஒரு டாக்டர் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட கொண்டு போனீங்கன்னா அவர் தம்பியை சரி பண்ணிடுவாரு அப்படின்னு இந்த காலேஜ் வாதியார் சொல்ல ஹீரோவை ஒரு பல்லக்கில் உட்கார வச்சு அந்த டாக்டர் கிட்ட கொண்டு போறாங்க. இந்த டாக்டர் கிட்ட வந்ததும் அவர் ஹீரோவோட தம்பியை செக் பண்ணி பார்க்கிறாரு. இது கம்ப்ளீட்டா அறுந்து போயிடுச்சு, இதை சரி பண்ண முடியாது, வேற யாராவது தம்பியை எடுத்து உனக்கு ஒட்ட வச்சா மட்டும்தான் முடியும் அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. ஆனா அதுக்கெல்லாம் ரொம்ப செலவாகும், யாரும் அவனோட தம்பியை கொடுக்கவும் மாட்டாங்க, அதனாலதான் எல்லாரும் என்னை பார்க்க வராங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸை திறந்து ஒரு இரும்பு தம்பியை எடுக்கிறான். இது நான் என் கையால செஞ்சது, இதை வச்சு நீ நிறைய வித்தைகளை காமிக்க முடியும், நீ நினைச்சா இதை பெருசாக்கிக்கலாம் சின்னதாக்கிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். மேட்ரு பண்ணிட்டு இருக்கும்போது நீ சொன்னா இது உள்ள போய் ஃபேன் மாதிரி சுத்தம், ரொம்ப சூடா இருந்தா இது மாதிரி சில்லுன்னு காத்த வெளியே விடும். இன்னும் இது மாதிரி நிறைய விஷயங்களை இந்த தம்பியை வச்சுக்கிட்டு நீ பண்ண முடியும். சாதாரண மனுஷங்க மேட்ரு பண்ணும்போது பண்ண முடியாத நிறைய விஷயங்களை இந்த தம்பியை வச்சுக்கிட்டு உன்னால செய்ய முடியும் அப்படின்னு இந்த டாக்டர் சொன்னதும் எனக்கு இந்த தம்பி போதும், இதை இப்பவே ஃபிட் பண்ணி வைங்க அப்படின்னு ஹீரோவும் ஒத்துக்கிறான். இந்த மருத்துவரும் பேமெண்ட்டை வாங்கிக்கிட்டு அவரோட வேலையை ஆரம்பிக்கிறாரு. எந்த தப்பும் நடக்காம தம்பியை அழகா வச்சு ஒட்ட வைக்கிறாரு.
அப்படி ஹீரோவோட வேலையெல்லாம் முடிந்ததும் இந்த டாக்டரை பார்க்கறதுக்காக ஒரு பெரிய பல்லக்குல யாரோ வராங்க. பல்லக்குல இருந்து ஒரு அழகான பொம்பளை வெளியே வராங்க. உள்ள வந்து இந்த டாக்டர் கிட்ட பேசுறாங்க. இந்த ஊர்லயே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றதுல நீ தான் பெரிய கில்லாடின்னு நான் கேள்விப்பட்டேன். அதுதான் உன்னை பார்க்கறதுக்காக வந்தேன். நீ என்னோட பழைய முகத்தை மாத்தி எனக்கு ஒரு புது முகத்தை நீ வச்சு விட்டன்னா என் கூட நீ கண்ணா பின்னான்னு மேட்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த பொம்பளை சொன்னதும் இவளோட அழகுல மயங்கி இந்த டாக்டர் சரின்னு ஒத்துக்கிறான். இந்த பொம்பளை சொன்ன மாதிரியே பழைய முகத்தை மாத்தி புது முகத்தை வைக்கிறான். அப்புறம் அவ சொன்ன மாதிரியே இந்த ஆளு கூட சேர்ந்துக்கிட்டு நல்ல மேட்டர் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த கிழவனும் இன்னைக்கு எவன் மூஞ்சில முழிச்சான்னு தெரியல, நல்ல என்ஜாய் பண்றான். இப்படி ஒரு அழகான ஃபிகரை அவன் வாழ்க்கையில போட்டதே இல்லை, பார்த்ததே இல்லை. அப்ப போடும்போது இவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? நல்லா மேட்டர் பண்ணி அவன் உச்சக்கட்டத்தை அடைஞ்சு சுண்ணாம்பை சிதற விடும்போது அவன் அப்படியே செத்து போயிடுறான். சொர்க்க வாசல்ல எல்லாத்தையும் அவுட் பண்ணிட்டு அப்படியே பரலோகத்துக்கு போயிடுறான். உடனே இந்த இடத்துக்கு ஒரு போலீஸ்காரன் வரான். ஹீரோவையும் ஹீரோயினையும் பார்த்து இங்க என்ன நடந்தது அப்படின்னு எல்லாத்தையும் விளக்குறான். இப்ப இங்க வந்துட்டு போன அந்த அழகான பொம்பளை மிராஜ் லேடி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மேட்டர் காட்டேரி. அது மனுஷன் கிடையாது, அது ஒரு அமானுஷ சக்தி. யாரையாவது நைஸா பேசி கரெக்ட் பண்ணி அவங்க கூட மேட்டர் பண்ணா மட்டும்தான் அதால உயிர் வாழ முடியும். அது கூட மேட்டர் பண்றவங்க உச்சக்கட்டத்தை அடையும் போது அவங்க சுண்ணாம்பை திரிக்க விடும்போது அவங்களோட எல்லா எனர்ஜியையும் உறிஞ்சு குடிக்கிறது தான் அவளோட சாப்பாடு. நான் 1 மாசமா அவள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரேன். இப்ப வேற இங்க வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அவன் முகத்தை மாத்திக்கிட்டா. இனிமே நான் அவளை எப்படி கண்டுபிடிக்க போறேன்னே தெரியல அப்படின்னு இந்த போலீஸ்காரன் சொல்ல, பிளாஸ்டிக் சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவளோட புது முகத்தை நான் பார்த்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அவளை எங்க பார்த்தாலும் என்னால அடையாளம் காமிக்க முடியும் அப்படின்னு ஹீரோ சொல்ல, போலீஸ்காரன் சொல்றான், நீ அவளோட புது முகத்தை பார்த்ததால கண்டிப்பா உன் கூட மேட்டர் பண்ணி உன்னை சாவடிக்கிறதுக்காக அவ வருவா. நான் யாருக்குமே தெரியாம உங்க 2 பேரையும் ஃபாலோ பண்றேன். யாருக்குமே தெரியாம ஒரு நிழலா உங்க கூடவே எப்பவுமே இருப்பேன். நான் உங்ககிட்ட இவ்வளோ நேரம் சொன்ன எந்த விஷயத்தையும் யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க, தைரியமா இருங்க, நான் உங்க கூடவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ்காரன் அங்கிருந்து போறான். என்னடா நடக்குது? இந்த போலீஸ்காரன் சொல்றதெல்லாம் உண்மையா இல்ல மண்டை குழம்பி மெண்டலாகி எதோ உளறானா அப்படின்னு ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஒண்ணுமே புரியல. ரொம்ப நாளா இந்த மொட்டை அவனோட பொண்டாட்டிகளை மேட்டர் பண்றதே இல்ல. இந்த மொட்டை எப்பவுமே மேட்டர் மூடாவே இருப்பான். ஒரு நாளைக்கு 2-3 தடவை ஷாட் போடுறவன் இப்பெல்லாம் நம்மளை போடவே மாட்டானே அப்படின்னு இந்த பொண்டாட்டிங்க பயங்கரமா சந்தேகப்படுறாங்க.